என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. போர் செட்டு போலாங்கிறதா என் பிளான். எங்க அம்மா சீவல் வாங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடப்பை கிட்ட போனா இவன் பாத்துட்டான். எவ்வளவு நேரம் गाइस ட்ரம் தான் ஹீட் ஆயிருக்கு. நம்ம வண்டி பாருங்க, பம்பிள் பீ. இது அவங்க ஆட்டோ புதுசா கொடுக்க போது கொடுத்து பாய்ஸ்லாம் மேலே ஏறிட்டாங்க. பாவம் போட்டிருந்த பெட்டி ஈரமாச்சு, டவுசரும் ஈரமாச்சு. இப்போ இவங்க நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும். மழுங்கினது மழுங்காது, வெட்டினது வெட்டாது, துருப்பிடிச்சது துப்பு கட்டது, அம்பிட்டுக்கு ஆள பிடிக்கலையோ. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இன்னைக்கு எங்க ஏரியால கரண்ட் கட்டு. அதனால நாங்க எல்லாம் குளிக்கலான்ட்டு போர் செட்டுக்காக வந்தோம். கிணறுல குளிக்கலான்ட்டு ஆட்டோ கடைசியில பார்த்தா வேலையை காமிச்சு விட்டுருச்சு. அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகல. கேட்டா வண்டி ஏதோ ஹீட் ஆயிருச்சு, ட்ரம் ஏதோ காலி ஆயிருச்சுங்கிறாங்க. வீடியோ ஹீட் ஆயிருச்சு. ஆட்டோ பத்தி எதுவுமே தெரியாது. ட்ரம்மா ட்ரம்பா ட்ரம் ட்ரம்மா இது வீல் ட்ரம். எந்த ட்ரம்? எது ட்ரம்? இதுல ட்ரம்டா உள்ள இருக்கும்டா வீல் ட்ரம். எல்லாத்தையும் கழட்டிட்டியா? ஆறணும்டா மச்சான், ஆறணும்டா ஏதாவது பண்ண முடியும். கொஞ்ச நேரம் ஆறட்டு வருங்க. எவ்வளவு நேரம் गाइस முறையான பண்ணிருக்கு நின்றுகிட்டு இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு அது தக்க வருப்பா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பண்ண பாவெல்லாம் செஞ்சு விட்டு நோன்பு வைக்கிறேங்கிற பேர்ல கூலி தேடுறீங்க. நோம்பு வைக்கிறதே பாவம் பண்றதுக்கு தான்டா. சார் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நானும் சித்திக்கும் நீட்டா பைக்ல போயிருப்போம். நான் போர் செட்டு போலாங்கிறதா என் பிளான். எங்க அம்மா சீவல் வாங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடப்பை கிட்ட போனா இவன் பாத்துட்டான். மச்சான் ஆட்டோ நான் பார்த்தேன். ஃபன் பண்ணுவோன்னு முடிச்சு விட்டா. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேரை யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க ஒவ்வொரு ஆளையும் நிப்பாட்டி ஆனா அந்த கிணத்துக்கிட்ட இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேரை அனுப்பி விட்டாச்சு. அவங்க எல்லாம் அங்க போய் நிக்கிறாங்க. ஒருத்தன் வாரான், ஒரு அரை மணி நேரமா ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். இன்னமும் இந்த வந்துட்டேன் தள்ளு 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 சைட் இதான் பார்த்தேன். ஏதாவதா? ஏய் சூப்பருங்க. இப்ப போயிருமா? கொஞ்ச நேரம் தான் போயிடும். எவ்வளவு நேரம்? गाइस ட்ரம் தான் ஹீட் ஆயிருக்கு. நம்ம வண்டி பாருங்க, பம்பிள் பீ. பின்னாடி பாருங்க ரவுத்திரம் பழகு. சண்டை செய்யறதுக்குலாம் இந்த ஆட்டோ சரியான ஆட்டோ. ஆட்டோ பத்தில ஏதாவது ஒண்ணு வேணும்னு வச்சுக்கல, விறகு இருக்கிறீங்க ஏதாவது தேவைப்படுனா வண்டி பிரியாணி கடைக்கு ஏத்துற வண்டி அப்படித்தாண்டா இருக்கும். லோடு இருந்தா பரவாயில்ல. இது விட ஃபுல்லா இலையும் மரமா இருக்கு. எவ்வளவு நாள்ரா காட்டுக்குள்ள போய் நிப்பாட்டினீங்க? எப்பா என்னங்க இது? வண்டிடா. இந்த வண்டி ஒரு தரமான வண்டி. இந்த வண்டி கிட்டத்தட்ட 500 கிலோவுக்கு மேல இப்ப வச்சு ஏத்திட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்தாங்க இந்த வண்டியில. அதனாலதான் வண்டியே ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. பாய் வந்தாரு. பாய் இன்னொரு அரை டன் இழுத்துருக்கு இந்த வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோ இருக்கும் எப்படியும் குறைஞ்சது. இப்ப பாயே பாத்தீங்கன்னா 100 கிலோ இருப்பாரு. அது மாதிரி இன்னொருத்தர் இருந்தாரு, அவரே நீங்க போன வீடியோல பாத்திருக்கீங்க. இவங்க 2 பேர் சேர்ந்தே 300 கிலோ. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தனியா இதுல வேற இப்படி மூவ் ஆகுதா? போயிருமா? இப்ப பம்பு செட்டு போனாலே ஒரு பிரச்சனை தான். அவனை போன வாட்டி என்னன்னா பல்ராமா இந்த பம்பு செட்டு அந்த பம்பு செட்டுன்னு ஒரு சுத்தல்ல விட்டான். இந்த வாட்டி இவங்க ஃபைனலா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலதான் இருக்கு கிணறுன்ட்டு. ஆட்டோ கடைசியில கோளாறு கொடுத்துருச்சு. இதுல என்ன ஹைலைட்னா, நான் பாட்டுக்கு செமனேண்டு என் ஆபீஸ்ல இருந்தேன். ஏசியை போட்டு நல்லா மல்லாக்கப்படுத்து சாஞ்சுக்கிட்டு ஜாலியா இருந்தேன். நான் சும்மா இருந்தேன். எனக்கு கால் பண்ணான். எனக்கு கால் பண்ணி மாமா எங்க இருக்க அப்படின்னா, ஆபீஸ்ல என்ன வா போர் செட்டு போறாங்க கிணத்துக்கு போவோம் அப்படின்னா, சரின்னு தேவையில்லாம வந்து இவங்க கூட மாட்டிட்டேன். இப்ப நான் 10 நிமிஷம் தான். என்ன 10 நிமிஷம்? நான் வீடியோ எடுத்தே 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமா? ஏதாவது சொல்லிட போறவங்க போயிரு. ஏசியில ஜம்முன்னு உட்கார்ந்துருந்தேன் நானே குளு 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 குளுன்னு. நம்ம கூட வந்தவங்க இந்த ஆம்புலன்ஸ்ல வராங்களான்னு பாரு. அவங்கலாம் இல்ல, அவங்க என்ன நிப்பாட்ட சொல்லிருப்பாங்க. எங்க டீம் தான் ஏத்துங்கன்னு. இறக்கி விட்டு இன்னும் காணும். இறக்கி விட்டு வரேன்னு சொல்லி போனா இன்னும் என்ன ஆனானே தெரியல. வண்டி எடுத்துட்டு வரோம்னா ஒருத்தனை இந்த வழியால ஒருத்தர் வந்தாருன்னா அவரோட ஏத்தி விட்டா இடம் தெரியல இடத்துல போய் இறக்கலும்ல. அவரு எங்க போறாரு அவ்வளவு தூரம் போய் அவர் வீட்டுக்கிட்ட இறக்கி இருக்காரு. போல் அடிக்கிறா அவர் எங்கேயே இறக்கி விட்டுருக்காரு. எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியல. இது
தெரியல. அப்புறம் எதுக்கு இவன் ஏறி போகணும்? எங்க இறங்குறதுன்னு தெரியல அவனுக்கு. அவரு எங்க போறாரு? வா போமா. அப்ப இதெல்லாம் யாரு எடுப்பா? இது என்ன இது பாயா இது? இது அவங்க ஆட்டோ புதுசா கொடுக்கும் போது கொடுத்து இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்டோ எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. இவங்கள்ட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடுப்பாய்தான் நீங்க நின்றுச்சு சாவுகடா அப்படின்னு. அதுக்கு கோவம் வரும்ல. சரி, ஆனா ஆட்டோ கொடுத்தப்போ இது பண்ணதானே நான் ரெடி பண்ணேன்டா. எது இந்த சீட்டை நீ ரெடி பண்ணியா? இதெல்லாம் வாங்கி வெட்டி போட்டது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒருத்தவன் இந்த வந்துட்டான்டா. இந்த வந்துட்டாங்க, சட்டையே இல்லாம வராங்க. குளிச்சுட்டே வரியா நீ? குளிக்கல, அப்படியே விக்கியாண்ட டங்காஸ் போட்டுக்கிட்டு அப்படியே போயாச்சு. எங்க போனீங்க? நேரா போயிருந்தேன். ஏய் இடம் தெரியுமா? இடம் தெரியாம ஏன்டா இந்த ஆட்டோ டங்காஸ் போட்டு திருத்திக்கிட்டு அப்படியே நேரா 10 கிலோமீட்டர் போயாச்சு. அடா பாவீங்களா, வேற எங்கேயும் போயிட்டீங்களா? அதான் 2 கிலோமீட்டர் தாண்டி போயாச்சு. திருப்பி வந்து தண்ணியை பார்த்துட்டு வந்தேன். தண்ணி வழிய விட ஊருக்காரர் வராரு, வண்டியில ஏத்தி கொண்டு போயிருவாரு உன்னையா. அப்படி பொத்தி நில்லையா ஓரமா? நாங்க 3 பேர் போறோம். ஆட்டோல வா. நீ ஆட்டோல வா, கிளம்பு போ. பாய். இருங்க, நீ இங்கே இருங்க, ஆட்டோ பொறுமையா வரும். பாய். பைசலே நம்ம போட்ட பிளான் மாமா அழகா முதுகு வலிக்குது. அந்த ஹைட்ல இருந்து பம்பு செட்ல முதுகுல வாங்கலான்னு இவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். போயிட்டு 2 நிமிஷத்துல பிளான மாத்திட்டாங்க. இவங்க நின்னுட்டாங்கடா, 10 பேர் என்ன புடிச்சிட்டாங்க. வா நம்ம குளிக்க கேணிக்கு போலாம். நீச்சலே தெரியாது எனக்கு. நீங்க தான் பொறுப்பு. நீச்சலே தெரியாம கிணறுக்கு வரியா நீனு? சூப்பர். இல்ல இவனுக்கு டயர் அங்க இருக்கும். டயர் போட்டு. டயரா? டயர் இல்லான்னு பிரச்சனை, ஆட்டோல தான் டயர் இருக்கு, அதை கழட்டிடும். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. பாத்தீங்கன்னா ஆட்டோ வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கு. கோளாரா வருது பாருங்க ஆட்டோ. நம்ம மாப்பிள்ள தான் ஓட்டுறான் சாரு. பயங்கரமா வந்துட்டு இருக்கு பாருங்க. வண்டி ரெடி ஆச்சா? வா வா, வண்டி ரெடியா? நீ வாடி வா, ரிட்டர்ன் போகணும்ல, எப்படி போறேன்னு பாக்குறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இதெல்லாம் தேவையில்லாது விரட்டி வந்ததுதான் இந்த நிலைமையில வந்திருக்காங்க. திரும்ப விரட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்களா. எவ்வளவு தில்லு இருந்தா பாயை ஏத்திட்டு போயிட்டு. பாயை ஏத்துறதுனாலதான் வண்டியை நின்றுச்சு. மறுபடியும் இங்க பாயை ஏத்திருக்காங்க. ரொம்ப தில்லு இருக்குடா. சூப்பரா இருக்குல்ல. தான் நம்பி வந்தேன். கடைசியில் பார்த்தா இது கிணறு. கிணத்துக்குள்ளதான் எல்லாரும் இருக்காங்க. பூரா பயல்களும் இங்கே தான் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இதில் 4 பேருக்கு நீச்சலே தெரியாது. எதுக்கு குளிக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, படியிலே உட்காந்துருக்காங்க பாருங்க, நீச்சலே தெரியாது. மக்கா செதற விடுறானே. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். அந்த நிற்கிறாருல ஒருத்தர் பைக்கில், அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே குளிக்கக்கூடாதுன்ட்டார். வரப்பே விரும்மாண்டி மாதிரி வந்தார் சர்ருன்னு. என்னமோ பண்ண போகிறாருன்னு நினச்சோம். நான் கூட குளிக்க போகிறாரு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா வந்துட்டு இங்கே குளிக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதான் பாய்ஸ்லாம் மேலே ஏறிட்டாங்க. பாவம், போட்டிருந்த பெட்டி ஈரமாச்சு, டவுசரும் ஈரமாச்சு. இப்போ இவங்க நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மனுஷர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து குளிக்கிறதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு வந்துட்டு அங்கே அந்த மது பாட்டிலை தூக்கி போடுறது, அந்த இடத்தைய பார்த்திங்கன்னா நாஸ்தி பண்ணி குப்பையாக்கி விட்டு நார் அடித்து விட்டு போயிடுறாங்களாம். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வரீங்களா, ஜாலியாக குளிக்கிறீங்களா, நீங்கள் பாட்டுக்கு போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரவங்க குடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் குளிக்கிறீங்க, அந்த இடத்தையே குப்பையாக்கி விட்றீங்க, அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சிரமமாயிடுது, அது வந்து எங்களுக்கு கஷ்டமாயிடுது. இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே, எங்களுக்கு வந்து இது வந்து வேலை கிடையாது, பாட்டிலை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இதே ஒரு வேலையாக இருக்குது. அதனால் கோச்சிக்காதீங்க, நீங்கள் சிரமப்பட்டு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது, அதனால் எங்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவர் குளிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் பசங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான இடத்துக்கு வரீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து ரசிங்க, ஜாலியாக வந்து குளிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி இந்த பேருங்க பாட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, இந்த மாதிரி வேலை பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ஜாலியாக வந்தோம், நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அடிக்கிற வெயிலுக்கு
ஏதோ ஒரு சந்தோஷமாக வந்துட்டு போகலாம் பசங்களோட அப்படின்னு தான் வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிளான் எல்லாமே கேன்சல் ஆகி ரொம்ப சொதப்பிடுச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒரு கோளாறை கொடுத்துருச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தா அந்த மனுஷர் மேலே நம்ம பார்த்தா தப்பு சொல்லக்கூடாது. அவர் வந்து அழகான முறையில் அன்பான முறையில் தான் சொல்லிட்டாரு. அதாவது அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது இதற்கான்னு பார்ப்போம், இல்லைனா வீட்டா பக்கம் கிளம்புவோம்.